श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. மூணாவது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துல சுவாமி இந்த கிரந்தத்தினுடைய மங்களாச்சரணத்தையும் பண்ணி இந்த கிரந்தத்தை ஏன் தான் சாதிக்கணும் அப்படின்ற விஷயத்தை சாதிச்சார். ரெண்டாவது ஸ்லோகத்துல இந்த கிரந்தமானது எல்லாராலையும் பரிகிரகிக்கப்படணும், எல்லாராலையும் பரிசீலிக்கப்படணும் அப்படின்ற விஷயத்துல காரணங்களை சாதிச்சார். இப்பொழுது மூணாவது ஸ்லோகம். த்ரையந்த ஸ்வாந்தவாதினி அதிகரணகணே பௌனருக்த்யோக்த பாதௌ மந்தத்வ அசங்கதத்வே விஷயம் அபலதாம் மானபாதஞ்ச மந்த்ரூன் திங்மோக க்ஷோப தீனான் தினகர கிரண ஸ்ரேணிகேவ உஜ்ஜிஹானா ஹிருத்யா பத்யாவளீயம் ஹிருதயம் அதிகதா சாவதானான் தினோது. இந்த கிரந்தம் இருக்க ஏன் பரிகிரகிக்கப்படணும், ஏன் பரிசீலிக்கப்படணும் என்ற விஷயத்துல இன்னும் சில காரணங்களை சாதிக்கிறது. இந்த கிரந்தத்தினுடைய பிரயோஜனங்களை சாதிக்கிறது. அதாவது ஸ்ரீபாஷ்யம் இருக்கு, விஸ்திருத்தமாக ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் இருக்கு. அதுல இல்லாததுல இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுல அதிகமான பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். ஹிருத்யா பத்யாவளீயம் ஹிருதயம் அதிகதா, ஹிருதயத்துல தரிச்சு வச்சிருந்தார். அதனால்தான் இந்த அதிகரண சாராவளியை கண்டஸ்தம் பண்றது ஒரு ஒரு வழிமுறை வந்தது. தத்துவமுக்தா கலாபம் அப்படிதான். தாரியோ ஹேது ஜயாதேஹன் சாச்சார். தாரிய ஜயாதேர் ஹேது, தரிக்கப்பட வேண்டியது தத்துவமுக்தா கலாபம். ஹிருத்யா பத்யாவளீயம், ஹிருத்யம்னா ஹிருதயத்துக்கு ரொம்பவும் வேண்டியது. பத்யாவளீயம் ஹிருதயம் அதிகதா, ஹிருதயம் அதிகத்தான ஹிருதயத்துக்கு சேர்ந்ததுன்னு அர்த்தம். சாவதானான், அவஹித மனஸ்காலா இருக்கிற வித்வான்களை, விஷயாந்தர சஞ்சார ரஹித மனஸ்காலா இருக்கிற வித்வான்களை தினோத்து சந்தோஷப்படுத்தட்டும். இது ஹிருத்யமா இருக்கிறதுனால இது தரிக்கப்பட்டால், ஹிருதயத்துக்கு வந்தால் சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கும். இதுதான் இங்க சொல்ற பிரதிஜா. ஹிருத்யா பத்யாவளீயம் ஹிருதயம் அதிகதா சாவதானான் தினோது. சரி, என்ன பிரயோஜனம் இருக்கு இதுல அதிகமாக? இந்த கிரந்தத்துல என்ன அதிகமான பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு கேட்டா, த்ரையந்த ஸ்வாந்தவாதினி அதிகரண கணே 156 அதிகரணங்கள் மேல சுவாமி சாதிக்க போறார். 156 அதிகரணங்கள் வேதாந்தத்தினுடைய சுவாந்தத்தை, ஹிருதயத்தை சொல்லுகின்றன. சுவாந்தம் ஹிருது மானசம் மனஹ. இந்த இடத்துல மனச சொல்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதனுடைய உள் அபிப்பிராயத்தை சொல்றது.
திரையந்த சுவாந்தவாதினி. வேதாந்தத்தினுடைய சுவாந்தத்தை சொல்லுகிற இந்த அதிகரண கணம், இந்த அதிகரணங்களுடைய கூட்டம். இதுல பௌனருக்திய ஊக்தபாதௌ அப்படின்னா இதுல சில 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 சங்கைகள்லாம் வருது. மந்த்ருன்னு சில பேர் என்ன நினைக்கிறான்னா, சுவாமி பௌனருக்தியம் இருக்கு, முக்தபாதம் இருக்கு, சொன்னதுக்கு விருத்தமா இருக்கு, மந்தத்துவம் இருக்கு, அசங்கதத்துவம் இருக்கு, விஷயம் சம்சயம் இருக்கு, அபலதாம் பலமே இல்ல, மானபாதா பிரமாண விரோதம் இருக்கு, அப்படியெல்லாம் மந்திர நினைக்கிறாளாம். திரையந்த ஸ்வாந்தவாதினி அதிகரண கணே பௌனருக்தியோக்த பாதோ. பௌனருக்தியம் முதலான தோஷங்களை சில பேர் நினைக்கிறார். அவ எப்படி இருக்காருன்னா, திங்மோக க்ஷோப தீனாங். திங்மோக க்ஷோபம், அதாவது கிழக்க மேற்கு நினைக்கிறான், வடக்க தெற்குன்னு நினைக்கிறான். அவ்வளவு திங் மோகம். இந்த திங் மோகத்தினுடைய க்ஷோபம், இந்த கலக்கம் இருக்க, அந்த கலக்கத்தினால தீனனா இருக்கான். ஒருத்தன் ஒரு ஊருக்கு போறான், போற வழியில திக்கு தெரியல. பழைய காலத்துல சொல்லுவாள் இல்லையோ, திக்கு தெரியாத காட்டுல அப்படின்னு. எந்த பக்கம் போனோம்னு தெரியல, எந்த பக்கம் போனோம்னு தெரியாத நிலைமையில திங் மோக க்ஷோப தீனான். தினகர கிரண ஸ்ரேணிக்கேவ உச்சிகானான். அப்போ வழியே தெரியல. அப்போ என்ன பண்றான்னா, சூரியன் உதயமாச்சு. சூரியன் உதயமாச்சு. தினகரனுடைய கிரணங்கள் அப்படி மேல எழும்பித்து, அதனுடைய ஸ்ரேணிகா, தினகரனுடைய கிரணங்களுடைய ஸ்ரேணிக்கான ஒரு வரிசை, அந்த வரிசை மாதிரி உஜ்ஜிகானா கிளம்பினது. என்ன கிளம்பித்து அப்படின்னா, தினகர கிரண ஸ்ரேணிகா உஜ்ஜிகானா, அது அது மேல கிளம்பினால் எப்படியானால் திங்மோக க்ஷோபதீரனா இருக்கிறவனுக்கு தெளிவு வந்துடும். ஓ, இது கிழக்கு, இதை வச்சு மத்த திசைகளை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரியே இந்த அதிகரண சாராவளி இருக்க, தினகர கிரண ஸ்ரேணிகா மாதிரி உஜ்ஜிகானா மேல கிளம்பினது. கிளம்பி ஹிருத்யா பத்யாவளி. ஹிருத்தியம்னா ஹிருதயத்துக்கு ரொம்ப ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடிய, ஹிருதயத்துக்கு இஷ்டமா இருக்கிறது ஹிருத்தியம். அப்படிப்பட்ட பத்யாவளியம் ஹிருதயம் அதிகதா சாவதானான் தினோது அப்படின்னு சொல்றார் சுவாமி. என்னென்ன கேள்விகள்லாம் வருது? பௌனருக்தியம், உக்தபாதம், மந்தத்துவம், அசங்கதத்துவம், சம்சயம், அபலத்துவம், பிரமாணபாதம், 7 விதமான கேள்விகள் வருது. இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாவா? இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறா. இதுல இந்த அதிகரண சாராவளி என்ன பண்றது? இந்த அதிகரண சாராவளி இதுக்கு எல்லாத்துக்கும் சமாதானத்தை சொல்றது. எப்படின்னு பாருங்களேன். சாஸ்திரைக்கே பௌனருக்திய பிரபுத்தி பரிஹிருதி சாவதானைர் விபாவியா அப்படின்னு. அதாவது சாஸ்திரைக்கியம் அப்படின்னு நாம சொல்றோம். பகவத் போதாயனர் சொல்றார், சூத்திரக்காரருக்கு அபிமதம். அப்போ பௌனருக்தியம் எல்லாம் வருமே, சாஸ்திரைக்கியத்தை எப்படி சொல்ல முடியும்னு கேட்டார். பௌனருக்திய பிரபுத்தி பரிஹிருதி, அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னா சாவதானைர் விபாவியா, ரொம்ப அவதானத்தோடு கூட நம்ம பரிசீலனம் பண்ணி
இதுக்கு சமாதானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்கேயே மேல சுவாமி சாதிக்க போறார். அப்போ பௌனருக்தியம் அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா பௌனருக்திய சாஸ்திரைக்கிய விஷயத்துல பௌனருக்தியாதிகள்லாம் வருமே, அதாவது பூர்வ காண்டத்துல சொல்லப்பட்ட விஷயமே இங்கேயும் சொல்லப்படுறதே. இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் சுவாமியே மேல சமாதானம் சொல்றார். அதனால இங்க சொல்லப்பட்ட பௌனருக்தியம்ன்ற சப்தத்துக்கு வேற விதமாக அர்த்தம் சொல்லணும். எப்படி அப்படின்னா, உதாரணமாக புனருக்தி, அதாவது பிரம்ம காண்டத்திலேயே புனருக்தி வருதுன்னு பிரச்சனை. ஜன்மாத்தியஸ்ய யதः அப்படின்னு சூத்திரம் இருக்கு. இந்த சூத்திரத்துல ஜெகஜன்மாதி காரணத்துவம் பிரம்மத்துக்கு லட்சணம்னு சாதிச்சார். காரணத்வேனச்ச ஆகாஷாதிஷு யதா வியபதிஷ்டோக்தேன்னு ஒரு சூத்திரம் முதல் அத்தியாயத்துல கடைசியில இருக்கு. இப்போ ஜன்மாத்தியஸ்ய யதः ஜன்மாத்தியஸ்ய யதஹான்னு சூத்திரம் அங்க ஜெகத் காரணத்துவம் பிரம்மத்துக்கு லட்சணம்னு சாதிச்சார். மேல காரணத்வேனச்ச ஆகாஷாதிஷு யதா வியபதிஷ்டோக்தேன்னு இருக்கு. அங்க என்ன அர்த்தம்? ஆகாஷாதிஷு காரணத்வேன யதா வியபதிஷ்டஸ்ய உக்தே, ஜன்மாத்தியஸ்ய யதஹான்ற சூத்திரத்துல காரணத்வேன வியபதிஷ்டம் தான் சொல்லப்படுகிறது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்போ பௌனருக்தியம் தானே. ஜெகத்காரணத்துவம்ன்றது முதல் அத்தியாயத்துல 2வது சூத்திரத்திலேயே தெரிஞ்சுடுத்து. அப்படி இருக்கும் பொழுது காரணத்வேனச்ச ஆகாஷாதிஷு யதா வியபதிஷ்டோக்தே என்ற இடத்துல திரும்பவும் காரணத்துவத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேள்வி வருது. அப்போ இதுக்கு சமாதானத்தை இந்த கிரந்தத்துல சாதிக்கிற அதிகரண சாராவளியில சுவாமி சாதிக்கிறார். இது புனருக்தி தானே. முன்னாடி சூத்திரக்காரர் சொன்ன ஜெகத் காரணத்துவம் திரும்ப இதுக்கு சொல்லப்படுறதுன்னா அந்நியோக வியவச்சேத பாதத்துல அவசியகத்தை இருக்கிறதுனால சொல்றேன். காரணத்வேனச்ச ஆகாஷாதிஷு யதா வியபதிஷ்டோக்தேன்னு இடத்துல திரும்ப ஜெகத் காரணத்துவம் ஏன் சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா, இது அந்நியோக வியவச்சேத பாதத்துல அபேட்சை இருக்கிறதுனால சொல்றாரு. அதே மாதிரி உக்தபாதம்னா என்ன அர்த்தம்னா, சாஸ்திரயோனித்வாதிகரணத்துல ஈஸ்வரனை அனுமானம் பண்ண முடியாது, அனுமானத்தினால ஈஸ்வரன் சித்திக்க மாட்டான்னு சாதிச்சார். ரச்சனானுபத்தி அதிகரணத்துல ஈஸ்வரன் அனுமானிக்கப்படுகிறான் என்று சொன்னார். ரச்சனானுபத்தேஷ்ச நானுமானம் பிரவృத்தேஷ்ச. ரச்சனா அனுபபத்தே அனுமானம் பிரதானம் ஜெகத் காரணமாக ஆகாது. ஏன்னா ரச்சனா அனுபத்தே சேதனா அனதிஷ்டிதமாயிருக்கிற அச்சேதனத்துக்கு ஜெகத் ரச்சனா ஏற்படாது. பிரவృத்தேஷ்ச பிரவೃத்தி சமர்த்தமாக ஆகாது அப்படின்னு சூத்திரத்துக்கு அர்த்தம். அங்க ரச்சனானுபத்தி அதிகரணத்துல சூத்திரக்காரர் ஈஸ்வரனை அனுமானத்தால் சாதிக்கிறார். அதே சூத்திரக்காரர்
ஈஸ்வரானுமானம் பண்ண முடியாதுன்னு சாஸ்திரயோனித்வாதிகரணத்துல சாதிக்கிறார். உக்த பாதம் வருது. இதுக்கு சமாதானத்தை சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறார். பிருச்சேயம் நாதி துச்சா அப்படின்னு. இந்த கேள்வி அவ்வளவு தப்பு இல்லை. ஆனா இது ஈஸ்வர அனுமானம் பண்ற சூத்திரம் இல்ல. இது தர்க்கத்தை சொல்ற சூத்திரம். சேதனாதிஷ்டானம் இல்லாமல் அச்சேதனத்தை காரணமாக ஒத்துக்க முடியாதுன்னு விஷயத்துல தர்க்கத்தை சாதிக்கிறார். இதுவும் இந்த அதிகரணத்தில், இந்த ரச்சனானுபத்தி அதிகரண சாராவளியில இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, பௌனருக்திய உக்தபாத அப்படின்னு 2 விஷயத்தை சொன்னோம். மந்தத்துவ, அது மாத்திரம் இல்ல, பாஷ்யத்திலேயே கூட சம்போக பிராப்திகின்னு ஒரு இடம், போக்திராபத்தேன்ற இடத்துல பௌனருக்தியத்தெல்லாம் பரிகாரம் பண்ணியிருக்க. சம்போக பிராப்திச்சேன்ன வைசேஷ்யாத்னு சூத்திரத்திலேயே பிரம்மத்துக்கு போக்திருத்துவம் கிடையாதுன்னு சாதிச்சாச்சு. வைசேஷ்யாத் விசேஷேவ வைசேஷ்யம் ஹேது விசேஷாத் அப்படின்னு சாதிச்சார். ஹேத்து விசேஷம் அங்க, ஹேத்து விசேஷம் அங்க பகவான் இடத்துல இல்ல, என்ன கர்மா இல்லை அவன் இடத்துல அப்படின்னு சாதிச்சார். அப்படி இருக்கும் பொழுது திரும்ப போக்திராபத்தேர் அவிசேஷியாதும் சூத்திரம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டுட்டு அந்த பௌனருக்திய பரிகாரத்தை பாஷ்யத்திலேயே பண்ணியிருக்கார். இன்னும் சில இடங்கள்லயும் பாஷ்யத்திலேயே பண்ணியிருக்கார். என்ன அதிகரண சாராவளியில இந்த பௌனருக்திய பரிகாரங்களை பண்ணியிருக்கார். அதே மாதிரி பாத பரிகாரத்தையும் பண்ணியிருக்கார். ரச்சனானுபத்தி அதிகரணத்துல முன்னாடி அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு கேள்வி கேட்டு சமாதானத்தையும் சாதிச்சிருக்கார். 3வது மந்தத்துவ அசங்கதத்துவே, இது 4வது. மந்தத்துவம்னா என்னன்னா மந்த பிரயோஜனம் எப்படின்னா, சயேவது கர்மானுஸ்மிருதி சப்த விதிபியான சூத்திரம். எவன் ஒருவன் தூங்குறானோ அவன்தான் எழுந்துக்கிறான் அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். கர்ம அனுஸ்மிருதி சப்த விதிபியா ஹேதுபியா சயேவது உத்திஷ்டதி அப்படின்னார். இந்த கேள்வி இங்க கேள்வியும் ரொம்ப சாதாரணமான கேள்வி, சமாதானமும் ரொம்ப மந்தம். இப்போ லோகத்திலேயே யாரு தூங்குறானோ அவன்தான் எழுந்துக்கிறான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு. அப்ப எதுக்கு இந்த சூத்திரம் வந்தது அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு இங்க சாராவளியில இதுக்கு உபபத்தி சாதிக்கிற. பிரதி சுஷுப்தி அகமர்த்தத்துக்கு நாசம்னு சொல்ற பட்சத்தையும் கண்டிக்கிறாராம் சூத்திரக்காரருக்கு. ஏன்னா அகமர்த்தம்னா அந்த சுஷுப்தியில நஷ்டமா போயிடும். அதுக்கப்புறம் எழுந்துக்கும் பொழுது வேற ஒரு அந்த தான். இந்த பட்சத்தையும் கண்டிக்கிறார். அதே மாதிரி அசங்க தத்துவம், இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. அசங்க தத்துவத்துக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, பிரசித்தமான உதாரணம் இப்போ பிரதமாத்தியாய 3 பாதத்துல தேவதாதிகரணம் எதுக்கு வந்தது? தேவதைகளுக்கு பிரம்ம வித்யாதிகாரம் இருக்க, அதை எதுக்கு முதல் அத்தியாயத்தினுடைய 3வது பாதத்துல வச்சார்? அதிகாரத்தெல்லாம் சொல்ற
சொல்ற அதிகரணங்கள்லாம் எங்க இருக்கு தெரியுமா? 3வது அத்தியாயத்தினுடைய 4வது பாதத்துல இருக்கு. விதுரனுக்கு அதிகாரம் உண்டா? சந்நியாசிக்கு அதிகாரம் உண்டா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேல ஒரு பாதத்துல விசாரிக்கப்படும் பொழுது, பிரதமாத்தியாய திருதிய பாதத்துல ஏன் இத கொண்டு வந்தார்? அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கு பரிகாரத்தையும் மனுஜாதிக்ரயோக்தி பிரசங்கே தத்விசேஷா தார்த்தீயே ஸ்தாபனேய அப்படின்னு சாதிச்சார். அதாவது மனுஷனுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லிட்டு வரும் பொழுது பிரசங்காத் தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டான்னு பிரச்சனை வந்தது. ஏன்னா ஹிருத்யபேட்சையாது மனுஷியாதிகாரத்துவாதுன்னு சூத்திரம் இருக்கு. அப்போ மனுஷியாதிகாரம்னு சொல்லவே தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டா அப்படின்னு பிரச்சனை வந்தது. அதனால இங்க சங்கதி இருக்கு. அதுக்கு 3வது அத்தியாயத்தினுடைய 4வது பாதம்ன்றது அதிகார சிந்தனத்துக்காக வரல. அந்த பாதத்துக்கு என்ன பேருன்னா இதிகர்த்தவியதா பாதம்னு பேரு. 3வது அத்தியாயத்தினுடைய 3வது பாதம் குணோபசம்ஹார பாதம். 4வது பாதத்துக்கு இதிகர்த்தவியதா பாதம்னு பேரு அப்படின்னு. அடுத்தது அசங்கதத்துவ விசாரம் இன்னொரு இடத்துல கூட இருக்கு. எங்க தெரியுமா? 2வது அத்தியாயத்தினுடைய 2வது பாதத்துல உற்பத்தி சம்பவாதிகரணம்னு இருக்கு. பரபக்ஷ பிரதிக்ஷேபம் பண்ற பாதத்துல பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை சர்வாத்மன பிரமாணம்னு சாதிச்சார். பாத சங்கதி வரலையே அப்படின்னு கேள்வி கேட்பார். ஏன்னா விப்ரதிஷேதாச்ச அசமஞ்சசம்னு ரச்சனானுபத்தி அதிகரணத்துல கடைசி சூத்திரம் இருக்கு. பாஞ்சராத்திர அதிகரணத்துல கூட விப்ரதிஷேதாச்சன்னு சூத்திரம் இருக்கு. அதனால இது ரெண்டும் ஒரே விஷயமா தான் சொல்லணும் அப்படின்னு சில பேருடைய கேள்வி. இந்த கேள்விக்கு சமாதானத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்பஷ்டமா சாதிக்கல. சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்? இந்த கேள்வியை கேட்டுட்டு பாத சங்கதி இருக்கு, பரமதங்களால வேதாந்த சித்தாந்தம் அப்பிரதிஷ்யம், அசைக்க முடியாதுன்னு சொல்றோம். கபிலாதி மதங்கள் ஹீன பலமா இருக்கிறதுனால அவற்றை கொண்டு வேதாந்தத்தை அசைக்க முடியாது. ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரம் சர்வாத்மனா பிரமாணமா இருக்கிறதுனால அதனாலேயும் விரோதம் வரப்போறது இல்லை. அதனால பர சித்தாந்தங்கள்னால அப்பிரதிஷ்யத்துவம் இத பாதார்த்தம்னு சாதிச்சு சுவாமி நிர்ணயம் பண்ண போறார். வேத விருத்தமான ஆச்சாரத்தை போதிக்கிறதுனால அந்த ஆகமங்களுக்கு அந்த அம்சத்துல பிராமணியம் இல்லை. பாஞ்சராத்திரம் சர்வாத்மன பிரமாணமா இருக்கு. பாஞ்சராத்திர ரீதியா ஆச்சாரங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவ விஷயத்துல ஸ்ரீபாஞ்சராத்திரம் ஆனது பாதிதார்த்தகம்னு சங்கையை ஏற்படுத்தி கொஞ்சம் கூட விரோதம் இல்லைன்னு சாதிச்சார். அதனால பரபக்ஷ பிரதிக்ஷேபியத்வா பாவ வேதாந்தத்துக்கு சாதிக்கப்பட்டதுன்னு சங்கத்தியை சொன்னார். அங்க அந்த அதிகரணத்தினுடைய கடைசியில ஸ்ரீபாஷ்யத்துல இந்த சாங்கியாதிகள்லாம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது பிரமாணான் ஆத்ம நிர்ணயனர் தந்திரான் ஏதானி சர்வாணி பிரமாணான் ஆத்ம நிர்ணயம் இருக்கு முன்னாடி. இதெல்லாம் ஆத்ம நிர்ணயத்துல பிரமாணம் இல்லை.
அப்படின்னு சொன்னார். அதை ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த வாக்கியத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது பாதிதாம்சங்களை நம்ம விடுறோம் அப்படின்னார். அது எல்லா மதத்திலையும் சமானம்தான். இப்போ சம்சயம் சம்சயம் விஷயஹாரா சம்சயம். சம்சயமா இருக்கே, என்ன சம்சயம் அப்படின்னா ஆனந்தாதய பிரதானஸ்யன்னு சூத்திரம். பிரதானஸ்ய அபேதாத்னு சேர்த்துக்கணும். மேல எல்லா இடத்துலயும் பிரதானமா இருக்கிற பிரம்மம் ஒன்னா இருக்கிறதுனால அவனுடைய சொரூப நிரூபக தர்மமா இருக்கிற ஆனந்தாதய சர்வத்திர அனுசந்தேயா அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஆனந்தகான்னு இருக்க சுரூபத்தை சொல்றதா குணத்தை சொல்றதா அப்படின்னு சம்சயம் வருது. இந்த சம்சயத்துக்கு சுவாமி ஆனந்தத்துவ பிரதானம் அப்படின்னு அதிகரணத்துல ஸ்லோகத்தினால நிராகரணம் பண்ணார். சம்சயத்துக்கு நிராகரணத்தை பண்ணார். ஆனந்த சப்தத்தினால சுரூபூதமான ஆனந்தம் சொல்லப்படுகிறதா, குணபூதமான ஆனந்தம் சொல்லப்படுகிறதா அப்படின்னு விசாரம் பண்ணார். இங்க என்னன்னு கேட்டா ஆனந்தத்துவம் ஸ்வரூப நிரூபக தர்மம், ஆனந்தா ஸ்வரூப நிரூபக தர்மா இல்ல, ஆனந்தத்துவம் ஸ்வரூப நிரூபக தர்மம்னு நிரூபணம் பண்ணார். மேல இன்னொரு விசாரம் கூட இருக்கு, சம்சயம் வரலாம். குணோபசம்ஹார பாதத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன சாதிச்சார்? குணோபசம்ஹார பாதத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் பேதாபேத சிந்தையானது இங்க செய்யப்படுகிறது அப்படின்னு. பேதம் சிந்திக்கப்படுறதா அபேதம் சிந்திக்கப்படுறதான சம்சயம் வருது. பேதச்சிந்தியதேவா அபேத சிந்தியதேவா சம்சயம் வருது. அதுக்காக சுவாமி சாராவளியில நிர்ணயத்தை சாதிச்சார். வேத்யாவச்சின்ன வித்தி பேத கிருத்து அப்படின்னு அதிகரண சாராவளியில் இருக்கு. வேத்தியம்னா பரபிரம்மம், வேத்திய விசிஷ்டமான வித்தி உபாசனம், உபாசன பேதத்தை இங்க நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னால் பேதம் சிந்திக்கப்படுறதா அபேதம் சிந்திக்கப்படுறதான்னு சம்சயம் போயிடும். அதுவா பேதாபேத சிந்தைன்னு சொன்னாலே ஒரு தோஷம் கிடையாது. பேதா அபேதோவா இது சிந்தியத்தை குத்திச்சித் பேதா நிர்ணயத்தை குத்திச்சித் அபேதோ நிர்ணயத்தை. அதனாலேயும் விஷயம் போயிடும், சம்சயம் போயிடும்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது அபலதா. இப்போ பிரம்ம வித்யில தேவதைகளுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு ஸ்தாபிச்சதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற கேள்விய சுவாமி கேட்டுட்டு அப்படின்னு கேள்வி இருக்கு. இப்போ தேவதைகளுக்கு பிரம்ம வித்யில அதிகாரம் இருக்குன்னு சூத்திரக்காரர் ஸ்தாபிச்சார். அதுக்கு என்ன பரிகாரம்? அதுல என்ன லாபம்? நமக்கு என்ன பலம்? நமக்கு என்ன பலம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு பரிகாரம் பண்ணணும். இதுக்கு பரிகாரமானது சாராவளியில இல்ல, ஆனா வேற விதமான அபலத்துவ பிரச்சனத்துக்கு பரிகாரம் இருக்கு. இப்போ ஆத்மேதி து உபகச்சந்தி கிராகயந்தி சன்னு சூத்திரம் இருக்கு.
நம்ம எப்படி உபாசனம் பண்ணணும்? அகம் பிரம்மாஸ்மின்னு உபாசனம் பண்ணணும். அது ஆத்மத்வேன உபாசனம் பண்ணணும். ஆத்மேதி து உபகச்சந்தி கிராஹயந்தி ச சாஸ்திராணி ததைவ. அப்போ அந்நியத்வேன உபாசனம் பண்ணணும் அப்படின்னு பூர்வபக்ஷம். அவன் வேற, நாம வேற அப்படின்னு உபாசனம் பண்ணணும்னு சொன்னார். அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னார். சமாதானம் என்ன சொல்லியிருக்கோம்? ஆத்மத்வேன உபாசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இது அனாவசியகம். பரமாத்மா என்பவன் நம்மளை காட்டில வேற தானே. அவனை நமக்கு ஆத்மா, நமக்கு அந்தர்யாமின்னு உபாசனம் பண்ணாலும் அவன் நம்மளை காட்டிலும் வேற, ராஜா மாதிரி இருக்கான் அப்படின்னு உபாசனம் பண்ணாலும் என்ன பலத்துல பேதம் இருக்க போறது அப்படின்னு ஒரு சங்கா வரலாம். அதுக்கு இந்த கேள்வி. அப்ப இந்த விசாரமே அனாவசியகம். இந்த விசாரமே அனாவசியகம்னு பூர்வபக்ஷம் பண்ணி சாராவளியில வியக்தி ஜீவேஷ பேதே விதிகரண பதைஹி பாவனே ஸ்யாத் ததாபி பிரம்மாதீன ஸ்வரூப பிரமிதி சுதிருடதா சித்தையே அகங்கிரகோக்தி அப்படின்னு சாச்சார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை காட்டில அவன் வேற அப்படின்னு உபாசனம் பண்ணாலும், நமக்கு அந்தர்யாமின்னு அவனை உபாசனம் பண்ணாலும் பலத்துல ஒன்றும் பேதம் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டங்கோ. ஆத்மத்தேன்னு உபாசனம் பண்ணா என்ன தெரியுதுன்னா, அந்த நம்மளுடைய ஸ்வரூபம் பிரம்மாதீன ஸ்வரூபம் அப்படின்ற ஞானம் இருக்கு பாருங்க, அது சுதிருடமாகும். அந்தர்யாமியாக இருக்கான்னு சொன்னால் அந்த பிரம்மாதீனத்துவம் நம்முடைய ஸ்வரூபத்துல சுதிருடமாக ஞாத்தமாகும். அதே மாதிரி சந்தியாதிகரணத்துல சுவாப்னார்த்த சிருஷ்டித்துவம் பரமாத்மாக்கு சொல்றோமா, ஜீவாத்மாக்கு சொல்றோமான்னு விசாரம் பண்ணுவோம். இந்த சிந்தனையே வேண்டியது இல்லையே. ஏன் இந்த சிந்தனை வேண்டியது இல்லை அப்படின்னு கேட்டா, சுவாமி இந்த பதார்த்தங்களை ஜீவன் சிருஷ்டிச்சா என்ன, பரமாத்மா சிருஷ்டிச்சா என்னன்னு கேள்வி வரும். ஜீவன் சுவாப்ன அனுபவத்தினால ரொம்ப துக்கித்தனா ஆறான்னு காண்பிக்கணும். அது காண்பிக்கிறதுக்கு ஜீவன் சிருஷ்டிச்சா என்ன, பரமாத்மா சிருஷ்டிச்சா என்ன? இவன் சுவாப்னார்த்தத்தை அனுபவிக்கிறதுனால துக்கத்தை அடையறான்னு காண்பிக்கிறதுக்கு சிரஷ்டா யாரா இருந்தா என்ன அப்படின்னா, அதனால இந்த கேள்வி வரும். இந்த சிந்தனையே அபலம் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு என்ன சமாதானம் சாச்சு அப்படின்னா, பரமாத்மாவுடைய ஒரு கல்யாண குண விசேஷம் சுவாப்னார்த்த சிருஷ்டித்துவம் என்பது பரமாத்மாவுடைய கல்யாண குண விசேஷத்தை சொல்றது அப்படின்னு ஒரு சமாதானத்தை இங்க சாதிக்கிறது. அதனால பாத சங்கத்தியும் வருது. எனவே இப்படி இந்த கிரந்தம் இருக்க பலவிதமாக 6 விஷயங்கள்ல நமக்கு உபகாரகமாக இருக்கு. 7வது விஷயம் என்னன்னா மானபாதஞ்ச மந்திரன். இன்னும் சில பேர் பிரமாண பாதம் வருதுன்றார். இப்போ சாஸ்திர வினித்துவாதிகரணம் இருக்கு, அங்க பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு பாதம் வருது. பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு பாதம் வருது. ஈஸ்வரன் எப்படி ஒத்துக்க முடியும்? கிறிஸ்தவ பிரசக்தி நிறைவேற்ற சுத்த கோபோவா இந்த இடங்கள்லாம்
பிரமாண பாதம் வருதுன்னு சொல்லி சமாதானம் சொல்றாரு இல்லையா? இது இந்த இந்த விஷயங்களும் சாராவளியில விஸ்தாரமாக இருக்கு. எனவே த்ரையந்த சுவாந்தவாதினி அதிகரணகணே பௌனருக்தியோக்த பாதோ மந்தத்வ அசங்கதத்வே விஷயம் அபலதாம் மானபாதஞ்ச மந்த்ருன். இப்படி யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவளுக்காக தினகர தினகர கிரண ஸ்ரேணிகா திங்மோக க்ஷோப தீனான் ஈவ உஜ்ஜிஹானா. உஜ்ஜிஹானான்னு அர்த்தம்னா மேல கிளம்புறதுன்னு அர்த்தம். மேல கிளம்பி தினகர கிரண ஸ்ரேணிகா உஜ்ஜிஹானா யதாவா திங்மோக க்ஷோப தீனான் தினோதி. அதே மாதிரி ஹிருத்யா பத்யாவளியம் ஹிருதயம் அதிகதா சாவதானான் தினோதி. ஆனா சாவதானாளா இருக்கவாழ்தான் இது சந்தோஷப்படுத்தும். ஏன்னா இதெல்லாம் கிரகிக்கணும். இதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. கர்த்திருகர்மணோ கிருத்தின்னு சூத்திரம் இருக்கு. அதனால ஷஷ்டி பிரயோகம் வருது. நலோகாவிய நிஷ்டா கலத்தத்ருநாம் அப்படின்னு திருன் பிரயோகம் இருந்தால் பிரதிக்ஷேபம் தித்திய தானே வருது. திருன் பிரயோகம் இருந்தால் தித்திய தானே வரும். அதே மாதிரி அத்திர திருணः தாட்சில்யமேவ அர்த்தः பரிகிரஹியதே தாமச புத்தீனாம் தத்துவ அப்பிரதிபத்தேரேவ விப்ரதிபத்தேரேவ சுவாபாவியாதிதி பாவகான்னு இது இருக்கு. சிந்தாமணி வியாக்கியானம். இங்க இங்க மந்த்ருன் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, மானபாதஞ்ச மந்த்ருன் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல எப்படி தித்திய வந்ததுன்றதுக்காக சுவாமி சாதிக்கிறார். ஷஷ்டி பிரயோகம் தான் பிராப்தம் நலோகாவிய நிஷ்டா கலத்திருநாம் அப்படின்ற சூத்திரத்தினால தித்தியா விபக்தியானது வருது அப்படின்ற விஷயத்த இங்க சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் கம்பீரே பிரம்மபாகே கணயதும் அகிலம் கப்ரவீண பிரமேயம் திங்மாத்திரம் தர்சயன்னபி அகமிக நிபுணை பிராத்தம் அத்தியக்ஷணீய மாபூன் நிசேஷ சித்தி ததபி குணவித ஸ்பீத நிஸ்ஸைம ரத்னே மத்தியே ஹாரம் நிதேயம் மகதி ஜகதி கிம் மௌக்திகம் லப்தம் அப்தௌ. இந்த ஸ்லோகத்தை நாளைக்கு சொல்றேன்.